கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே மணிப்பூரில் இருந்து அக்னியாய் கலவரங்கள் பற்றி எரிந்த மணிப்பூரில் இருந்து அக்னியாய் பற்றி எரியும் ஒரு அதிகாலை ஜபம். இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாபங்களையும், பரம்பரை சாபங்களையும், எல்லா மந்திரவாதங்கள், சதி சூனியங்களையும், எல்லா பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்களின் வல்லமைகளையும் நிச்சயமாய் சுட்டரிக்கும், அவைகளை நிர்மூலமாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அக்னியாய் பற்றி எரியும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதிர்த்து நின்றால் உங்களை விட்டு ஓடி போகிற காரியங்கள் இவைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன? ஐயா, கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்களே, ஆனால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து? எல்லாவற்றிலும் இருந்து. எந்த சாபங்களும், சாபத்தினால் வந்த பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், வருத்தங்கள், வியாதிகள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய், அதிநிச்சயமாய், ஈவன் எந்த பரம்பரை சாபங்களிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இனி இந்த சாபத்திலே, இந்த சாபகரமான வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஞானத்தை, புத்தியை, தைரியத்தை, விவேகத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த நீங்கள் கற்றறிந்த காரியத்திலே, இந்த சத்தியத்திலே நீங்கள் உறுதியாய் நின்று, விசுவாசத்திலே உறுதியாய் நின்று நீங்கள் எதிர்த்து நின்றீர்களானால், அந்த பொல்லாத சத்ருவுக்கும் சத்ருவின் கிரியைகள் யார் மூலமாக வைக்கப்பட்டதோ, யார் மூலமாக செய்யப்பட்டதா இருந்தாலும் சரி, அது எத்தனை பெரியதாய், எத்தனை அதிகாரம் உள்ளதாய் இருந்தாலும் சரி, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தான் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், சத்துரு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், உங்களுக்கு சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சிங்கத்தின் மேலும், பாலசிங்கத்தின் மேலும், விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நம்புங்கள். பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, ஓ மைட்டி காட், என்ன செய்தார்? அவருடைய மகனை, அவர் சொந்த ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கொடுத்து அவர் இரத்தம் சிந்தி மரித்ததினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே இந்த பொல்லாத இந்த சத்துருவை, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாக சாபங்களும் பாவங்களும் இன்னும் பல்வேறு கீழ்ப்படியாமைகளும் பல்வேறு முரட்டாட்டங்களையும் கொண்டு போட்ட பொல்லாத சத்துருவை ஜெயம் கொள்ளும்படியாக, உங்களுக்காக அந்த ஜெயத்தை பெற்று தரும்படியாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையை, உங்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்று தரும்படியாய் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததினால் பாருங்கள் நடந்தது என்ன? அவர் குதிங்காலை நசுக்கிறது உண்மைதான், ஆனால் அவரோ பிசாசின் தலையை நசுக்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் தலை நசுக்கப்பட்ட பாம்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அது உங்கள் மீது நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் இந்த பொல்லாத சத்ருவுக்கும் சத்ருவின் கிரியைகளுக்கும் உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரையும் இந்த பொல்லாத சத்ருவின் எந்த வல்லமைகளும் தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இவர்கள் மீது கிரியை செய்ய, தேவ பிள்ளைகளின் அன்பு சகோதர சகோதரிகள் மீது, அவருடைய பிள்ளைகளின் மீது, அவருடைய கையின் பிரயாசங்கள், வீடுகளின் மீது வேலை செய்ய எந்த பொல்லாத சத்ருவுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நானும் என் சகோதரிகளுமாய் ஒரு சேர நின்று அவற்றை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் கட்டுகிறது எதுவோ அது எங்கும் எல்லா இடங்களிலும் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசு கட்டி வைத்திருந்த ஐயா எங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகளை, மேன்மைகளை, மகிமையான காரியங்களை, வரவேண்டிய திருமணங்களை, வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளை, பெற்றெடுக்க வேண்டிய குழந்தை பேறுகளை தடுக்கிற, அழிக்கிற, கெடுக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Mighty name of Jesus. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளிலே 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, எபேசியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? எல்லாவற்றிலும், மந்திரம், சூலியம், மாந்திரீகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த கிருபையினாலே நீங்க பெற்ற ரட்சிப்பு, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்து அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அவரோட கூட உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த உங்களுக்கு மேல இந்த பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் வசனம் 6 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். செய்வார் அல்ல, செய்கிறார் அல்ல, செய்தார். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் ஒரு மகிமையான இடம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த எந்த பொல்லாத சத்ருவின் வல்லமைகளும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எந்த பரம்பரை சாபங்களும் யார் யாரை சங்கரித்தாலும் சரி, யார் யாரை குடும்பத்திலே அழைத்திருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற இதை அநேகருக்கு நற்செய்தியை ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களையும், பரம்பரை சாபங்களையும் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் கிறிஸ்துவுடனே மரித்து அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, இன்று அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் அற்புதமான அந்த அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே இன்று நாங்கள் பாருங்க, அவரோட கூட எங்களை எழுப்பினவர் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்முடைய ஆண்டவரோடு செல்ல பிள்ளையாய் உட்கார்ந்திருக்கிற உங்களை எந்த சத்ருவும், எந்த பிசாசின் வல்லமையும், எந்த சதி சூனியங்களும் அல்லது மந்திரம், மாந்திரீகங்கள், எந்த சாபங்களும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. எதுவும் என் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகளை தொடாதபடி அவைகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. The mighty name of Jesus. இவர் பிள்ளைகளுக்கு என்று எந்த வியாதியோ, துன்பமோ, வருத்தமோ கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் பொல்லாத சத்துருவே. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எந்த சதி சூனியங்களுக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. எப்படி அகித்தோப்பேல் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக அப்சலோமோடு கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் எப்படி அவமாய் போவதாக, அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போவதாக என்று தாவீது ஜெபித்த பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போனது போல, அன்பு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா ஆலோசனைகளும், எல்லா தகடுகளும், எல்லா மந்திர கட்டுகளும், எல்லா விதமான சதி சூனியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, mighty God, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நீங்களும் நானும் நம்மை அந்தகாரத்தினின்று, அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய வீட்டாராய் இருக்கிற, அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற, அவருடைய முழு பாதுகாப்புக்குள்ளும் இருக்கிற அந்தகார இருளிலும், கொடுமையிலும், துன்பத்திலும், அவமானத்திலும், தோல்வியிலும், வருத்தத்திலும், கடனிலும், கஷ்டத்திலும் அகப்பட்டிருந்த நாம் இப்பொழுது அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஐயா, இன்னும் என் பாடுகள்லாம் தீரலையே, எப்படி நாங்க வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? நானும் அப்படி
வந்துட்டேன்னு சொல்றீங்களா? நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஸ்டேட்டஸ் அதுதான். ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மீது வைக்க சொன்னாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதீர்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே. மைட்டி காட், இந்த ஆச்சரியமான ஒளி உங்களுக்கு ஐஸ்வரியத்தை, ஆரோக்கியத்தை, வெற்றியை, சுகத்தை, விடுதலையை பெற்று தரும். இவைகள் எல்லாம் உங்கள் மீது வேலை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்கள் தகப்பன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இவை ஒன்றும் உங்கள் மீது ஆளுகை செய்ய முடியாது. தவறாமல் இன்று இது தொடர்ச்சியான ஜெபத்தை, இதை குறித்த தொடர்ச்சியான ஜெபத்தை, இரவு ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகங்களை பற்றி இனி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுவதை நிறுத்திவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை நிச்சயமாய் உடனடியாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நிச்சயமாய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நிச்சயமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து மேன்மையாய் மகிமைப்படுவீர்கள்.